பிக் பாஸ் சீசன் 8 76வது நாளோட ஃபஸ்ட்டு பிரேக் முடிஞ்சு ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆன உடனே விஜய் சேதுபதி ஆரம்பித்த டாப்பிக்கு ராணவுடைய உடல்நிலையை பற்றி தான். ராணவ் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சுட்டு, ஏன் ராணுவ எல்லாருமே வந்து சந்தேகப்படுறீங்க, ராணுவ அடிபட்டதில் வந்து உங்களுக்கு அப்படி என்ன வந்து பிரச்சனை, என்ன வந்து குழப்பம், யாரெல்லாம் ராணுவ வந்து சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு வந்து கேட்க, அதில் வந்து ஒரு 5 பேர் அப்படியே பவ்யமாக வந்து பார்த்தோன்னா எந்திரிச்சாங்க. சௌந்தர்யா எந்திரிச்சாங்க, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எந்திரிச்சான். விஷால் எந்திரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு மாதிரி மூமெண்ட் கொடுத்தோன்னே விஜய் சேதுபதி, என்ன விஷால் நீங்கள் எந்திரிக்கிறீங்களா இல்லை உட்காரீங்களான்னு சொன்னோன்னே அவர் எந்திரிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து பார்த்தோன்னா எழுந்திரிக்க வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிகா வந்து பார்த்தோன்னா எழுந்துருந்தாங்க. அப்போ விஜய் சேதுபதி ஆரம்பித்தார், உங்கள் எல்லாருக்குமே வந்து எதனால் நீங்கள் ராணுவ வந்து சந்தேகப்பட்டீங்க வச்சீங்க அப்படிங்கன்னு ஆரம்பித்தார். அப்போ சௌந்தர்யா வந்து சொன்னப்போ, இல்லை அந்த கேமுக்காக அவன் வந்து ஏதோ வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறான் போலன்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு, அதனால் நான் அப்படி வந்து சொன்னேன் அப்படிங்கிற. அதே மாதிரி விஷால்கிட்ட வந்து கேட்டப்போ, விஷால் வந்து இல்லை அவனுக்கு அடிபட்டு இருந்தது, பட் நான் தான் உள்ளே கூட்டு போனேன் வந்து வச்சேன், பட் ஏதோ வந்து எனக்கு வந்து ஒரு விதமான சந்தேகமாக வந்து இருந்தது, அவன் பெருசாக வந்து அந்த இதுக்கு வந்து எதுவும் வந்து இது பண்ணிக்கல வச்சுக்கல, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னு வந்து விஷால் வந்து சொன்னார். இப்போ ஜெஃப்ரிகிட்ட வந்து கேட்குறப்ப ஜெஃப்ரி வந்து, இல்லை சார் அவருக்கு வந்து அடிபட்டது இந்த கையில், ஆனால் பிடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா தேய்க்கிறது இந்த கையில் அப்படின்னு ஜெஃப்ரி வந்து ஒரு விஷயம் வந்து சொன்ன உடனே, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தானே, எனக்கே 2014 ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அடிபட்டு இருந்தது, அது விழுந்த உடனே அதுக்கப்புறம் வந்து அதனுடைய இம்பாக்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து இருக்கலாம் வந்து வச்சுருக்கலாம், ஸோ அதே மாதிரி தானே வந்து இதுவும் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ தப்பா இல்லையான்னு கேட்டார். தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து சொல்ல. அப்புறம் முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்டப்போ முத்துக்குமரன் வந்து, இல்லை சார் எப்பயுமே ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கிறப்ப, ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப எனக்கு ஒரு விதமான சலனம் இருக்கும், அது மாதிரியான ஒரு சலனம் இப்போ வந்து இருந்தது, அதுக்கப்புறம் நான் அது வந்து பண்ணது வந்து தப்புன்னு நானும் போய் வந்து கேட்டேன் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அப்புறமும் அன்ஷிகா வந்து சொல்கிறப்ப, என்ன அன்ஷிகா எல்லாருமே வந்து உங்களை ஏஞ்சல் அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்க, ஆனால் நீங்கள் என்ன கடைசி அப்படி வந்து சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னொன்னே, இப்போ அன்ஷிகா வந்து, இல்லை சார் எப்பயுமே ராணுவ வந்து ப்ராங்க் பண்ணுவான், அதே மாதிரி தான் இப்போயும் வந்து பண்ணுறான்னு நான் வந்து நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ டக்குன்னு விஜய் சேதுபதி, அப்போ ப்ரொமோவுக்காக வந்து பண்ணுறான்னு சொன்னீங்களேன்னு சொன்னோன்னே, ஆமாம் சார்னு சொன்னோன்னே ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் சேதுபதி வந்து விஷாலை பார்த்து, நான் இப்படி ஒரு சீட்டிங் கேப்டன் வந்து பார்த்ததே இல்லை, அதாவது ஒரு மனுஷன் வந்து அடிபட்டதில் வந்து எப்படி வந்து சந்தேகப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி மனசார வந்து அருணை வந்து பாராட்டினார். அருண் உண்மையிலே உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஏன்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை வந்து சொல்லிவிட்டு, அப்போ ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இதே இது வந்து ஜெஃப்ரிக்கு இப்படி ஒன்று ஆகியிருந்து அதை ராணுவ வந்து பண்ணியிருந்தா இந்நேரம் எப்படி ஆகியிருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ராணுவ தான் வந்து வில்லனை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து விஷாலை பார்த்து வந்து கேட்டாங்க. விஷால் வந்து ராணுவ வந்து வில்லனாக தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே மஞ்சரி கை தூக்குனோன்னே, சொல்லுங்கள் மஞ்சரி அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் ஜெஃப்ரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரியத்துக்கும் வந்து உரியவன் அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொன்னார், ஒருத்தவனை பிடிச்சிருந்தா அப்போ அவன் எது பண்ணாலும் வந்து கரெக்டு, ஒருத்தவனை பிடிக்கலனா அவன் எது பண்ணாலும் தப்புங்கிற மனநிலையை வந்து மாற்றுங்க, ஒருத்தவங்களை வந்து பிடிக்காட்டினாலும் அவங்களுடைய கருத்து வந்து என்ன, அந்த கருத்துக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள், இது கருத்தியல் வந்து மோதலாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ராணுவ வந்து பார்த்து, என்ன ராணுவ இது உங்களை சுற்றி எத்தனை பேர் இந்த வீட்டில் வந்து இப்படி இருக்காங்க, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே, ராணுவ வந்து, தெரியல சார், ஒரு வேளை இவங்க எல்லாரையும் தாண்டி எக்ஸ்ட்ரா நான் ஏதோ வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேங்கிறதுக்காக அவங்க இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியலன்னொன்னே, ஆடியன்ஸ் வந்து மறுபடியும் வந்து மொத்தமாக வந்து கிளாப் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து, எல்லாருமே ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு வந்து நினச்சி வந்து பண்ணுறீங்க, ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திருட்டுத்தனம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி, அதோடு வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்ட் பிரேக் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டார். வெயிட் பண்ணுவோம் அடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுதுன்னு. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.